இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெற உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் நேரடி நியமனத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 1768 காலி பணியிடங்களுடன் கூடுதலாக 1000 பணியிடங்கள் சேர்த்து நிரப்பப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி 23ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் கபனி அணையிலிருந்து காவிரியில் திறக்கப்படும் நீரின் அளவு 29,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொஹரம் பண்டிகையையொட்டி இன்று சனிக்கிழமை அட்டவணையின்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் தொண்டர்களை சந்திக்க சசிகலா அவர்கள் இன்று முதல் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS அவர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் மெல்ல மெல்ல எலக்ட்ரிக் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா இம்மாதம் 26ஆம் தேதி தொடங்க உள்ளது. மேலும் இப்போட்டியில் இந்திய வீரர்களை வெற்றிகளை குவிக்க விராட் கோலி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரி பிரச்சனையில் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை தலையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். பெண் காவலர்களை அவதூறாக பேசிய யூடியூபர் சங்கரின் செயலை மன்னிக்க முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை உறுப்பினராக திமுகவின் அன்னியூர் சிவா அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் தமிழகம் முழுவதும் புதிதாக 84 தனியார் மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் கோட்டம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 10 புதிய பேருந்துகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடந்த ஒரு மாதமாக 3000 மெகாவாட்டிற்கும் கீழ் மின் காற்றாலை மின் உற்பத்தி செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று ஒட்டுமொத்தமாக 4084 மெகாவாட் மின் உற்பத்தியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கான சேர்க்கை கலந்தாய்வு வருகின்ற 22ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி மாதத்தை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவில் வருகின்ற 20ஆம் தேதி வரை 5 நாட்கள் கோவில் நடை திறந்திருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல் நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தீவிரமாக கண்காணிக்குமாறு அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் சென்னை காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஒன்றிய அரசு தலையிட்டு தமிழகத்திற்கு காவிரியில் உரிய நீரை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வருகின்ற ஜூலை 19ஆம் தேதி கியூட் மறுதேர்வு நடத்தப்படும் என்று NDA அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 4047 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 54,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 99 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.